இந்த செய்தியை வழங்குபவர் அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், தடாகம் ரோடு, கோயம்புத்தூர். வணக்கம். கோவை சுப்பிரமணியம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பழமையான அருள்மிகு விநாயகர் திருக்கோவில், அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் மற்றும் அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா கடந்த 29ஆம் தேதி முளைப்பாளிகை, புனித தீர்த்த குடம் எடுத்து வருதல், திருவிளக்கு வழிபாட்டுடன் துவங்கியது. 30ஆம் தேதி இறையானை பெறுதல், முப்பெரும் தேவியர் வழிபாடு, வேள்வி சாலைக்கு எழுந்தருளல், முதற்கால வேள்வி வழிபாடு, திருக்குண்டத்தில் மூலிகை பொருள் இட்டு வழிபாடு, திருமுறை விண்ணப்பம், ராகத்தாளம் விண்ணப்பம், திருவடி விண்ணப்பம், பெரும் பேரொளி வழிபாடு, திருநீற்று அமுதம் வழங்குதல் நடைபெற்றது. திருப்பள்ளி எழுச்சி, 2ஆம் கால வேள்வி வழிபாடு, 3ஆம் கால வேள்வி வழிபாடுகள், பேரொளி வழிபாடு, எண் வகை மருந்து சாத்துதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று காலை திருப்பள்ளி எழுச்சி, 4ஆம் கால வேள்வி வழிபாடு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. முத்து சிவராமசாமி அடிகளார் தலைமையில் யாகசாலையில் இருந்து புனித தீர்த்த குடங்கள் எடுக்கப்பட்டு கோவிலை சுற்றி வந்து விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து விநாயகர், பாலமுருகன் மற்றும் மாரியம்மனுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு அலங்கார மற்றும் அபிஷேக பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் மகா அன்னதானம் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் கமிட்டியினர் செய்திருந்தனர். நன்றி.